கௌமாரிகா காண்டம் 28ஆம் அத்தியாயம். தவம் செய்ய தேவி பார்வதி மலைக்கு செல்கிறாள். நாரத மாமுனிவர் கூறினார். இவ்வாறு கூறிய பின் ஹிமாத்ரியின் இமயமலையின் மகள் ஹிமவானின் மகள் மாளிகையை விட்டு வெளியேறினாள். அவள் முன்னே சென்றபோது கணங்கள் கூச்சலிட்டனர். எங்கே செல்கிறீர்கள் தாயே என்று உரக்க கத்திக்கொண்டே அவர்கள் முன்னோக்கி ஓடினர். வீரகன் தேவியின் பாதங்களை பற்றி கொண்டு விழிநீரால் விம்மிய தழுதழுத்த குரலில் கூறினான். தாயே, இது என்ன? இவ்வளவு சீற்றத்துடன் எங்கே செல்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு அவசரமாக செல்கிறீர்கள்? என் மீது மிகுந்த பாசம் கொண்ட என் அன்னையே, நான் தம்மை பின் தொடர்வேன். தாம் என்னை கைவிட்டால் கிரீசனின் கொடுமையை என்னால் தாங்க இயலாது. தாயில்லாத மகனுக்கு அவன் எப்போதும் தன் தந்தையின் கொடுமைக்கு ஆளாவான். தாய் தன் வலக்கையால் அவனது முகத்தை உயர்த்தி வீரகனிடம் கூறினாள். மகனே, வருந்தாதே. தாயை இழந்தால் மலை உச்சியிலிருந்து கீழே விழுவது முறையல்ல. நீ என்னுடன் வருவது நியாயமானதல்ல. மகனே, உனக்கு தகுந்த ஒரு காரியத்தை நான் கூறுகிறேன், செவிமடுப்பாய். ஹரனால் நான் கிருஷ்ணா கருப்பு என்று அழைக்கப்பட்டு கண்டிக்கப்பட்டேன். நான் அவமதிக்கப்பட்டேன். அதனால் நான் தவம் செய்து வெண்மை நிறத்தை பெறுவேன். இந்த இறைவன் வெண்மை நிற பெண்கள் மீது பிரியமுள்ளவர். நான் சென்ற பின்னர் நீ நுழைவாயிலில் உள்ள மிகச்சிறந்த திறப்பையும் தேடி தொடர்ந்து காவல் காக்க வேண்டும். எந்த பெண்ணும் உள்ளே நுழைந்து ஹரனை அணுகாதபடி பார்த்து கொள்வாய். இங்கு வேறு எந்த பெண்ணையாவது நீ கண்டால் அன்பு மகனே என்னிடம் கூறுவாய். அதன் பின் நான் தகுந்ததை செய்வேன். நோய்களற்றவனும் எல்லா உறுப்புகளிலும் மகிழ்ச்சி கொண்டவனுமான மகன் வீரகன் அப்படியே ஆகட்டும். அதாவது தமது கட்டளை சரியானது. நான் அதனை கடைபிடிப்பேன் என்றான். தாயின் கட்டளையின் வடிவிலான அமிர்த குளத்தில் அவன் தன் திருமேனியை நீராட்டினான். அவனது காய்ச்சல், அதாவது உஷ்ண உணர்வுகள் தணிந்தது. தன் தாயை வணங்கிய பின் அவன் மூவிழி கடவுளை காண சென்றான். யானை முக தேவி தலை வணங்கி விழிநீர் மல்க, தேவி பார்வதி என்னையும் அழைத்து செல்வாய் என்று வேண்டி நின்ற போது, மகனே, நீ யானை முகம் கொண்டிருப்பதால் அவர் என்னை பார்த்து சிரிப்பதைப் போலவே உன்னையும் பார்த்து சிரிப்பார். எனவே என்னுடன் வா. என் நிலையோ அல்லது விதியோ உனக்கும் ஏற்படட்டும். அன்பு மகனே, கயவர்களின் கரங்களில் அவமானப்படுவதை விட மரணமே மேலானது என்றாள். இவ்வாறு கூறி யானை முகம் உடையவனை தன்னுடன் அழைத்து கொண்டு அவள் ஹிமாத்ரி மலைக்கு புறப்பட்டு சென்றாள். 28ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.